ஊரும் சொன்னீங்கனாலும் இன்னும் ஆரம்பிக்கலாமா? சொல்வேந்தர் அவைக்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்று 111வது கூட்டம். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் இந்த கூட்டத்தை தொடங்கலாம். உங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும் பொழுது எழுந்து நில்லுங்கள் அல்லது உங்களது காணொளியை அமர்த்திக் கொள்ளுங்கள். ஒலி கேட்கல, பாடல் கேட்கல. அத்திலக வாசனை தோல் அனைத்துலக ரெக்கார்டிங் போடவா? நான் தொடர்ந்த உடனே நாங்களே பாட ஆரம்பிச்சிட்டோம் தனித்தனியா. ஆனா போடுறோம்னா போடலாம். அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற உடல் மணக்க இந்த பெரும் தமிழரங்கே தமிழரங்கே உன் சீரிழமை இவந்தியங்கு செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி, வணக்கம். மீண்டும் சொல்வேந்தர் அவைக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நான் இன்றைய கூட்டத்திற்குள் போகலாம் என்று எண்ணுகிறேன். விருந்தினரின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு சில விவரங்களை முதலில் சொல்ல விரும்புகிறேன். இந்த மன்றம் 4 வருடங்களாக இயங்கி வருகிறது. இதை ஆரம்பித்தவர்கள் பலர் இன்று இந்த கூட்டத்தில் கலந்துள்ளார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இந்த சொல்வேந்தர் மன்றம் 3 அங்கங்களை அடக்கியதாகும். 1 தயாரிக்கப்பட்ட பேச்சு, 2 பொது மதிப்பீடு, பேச்சினுடைய மதிப்பீடு, மற்றபடி கூட்டத்தினுடைய முழு மதிப்பீடு அடங்கிய ஒரு பாகம், 3வது உடனடி பேச்சு ஆகிய 3 பாகங்கள் அடங்கியது சொல்வேந்தர் மன்ற கூட்டங்கள். இதற்கடுத்து ஒவ்வொருவருடைய பணி குறித்து நாம் சில விவரங்களை அறியலாம். அஜித் அவர்கள் இன்று உடனடி பேச்சு நெறியாளராக இருக்கின்றார். உங்களுடைய பணியை பற்றி சற்று விளக்க முடியுமா அஜித்? சொல்வேந்தர் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய உடனடி பேச்சு என்பது உடனடியாக தலைப்பு கொடுக்கப்படும் அல்லது ஒரு கேள்வி கேட்கப்படும். அதற்கு நீங்கள் 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் வரை உங்களுடைய பதிலை அளிக்கலாம். அதுதான். கேள்வி கேட்கும்போது யாரையாவது ஒருத்தரை நான் தேர்ந்தெடுத்து இந்த கேள்வியை கேட்பேன். நீங்கள் அதற்கு 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் வரை உங்களுடைய உரையை வாங்க. நன்றி. நன்றி அஜித் அவர்களே. அடுத்தபடியாக 2 பணிகளை எடுத்துக்கொண்டுள்ளார்கள் வித்யாலட்சுமி அவர்கள். குரல் வேந்தராகவும் நேர கணக்கீட்டாளராகவும். அவருடைய குரலை கேட்பதற்கு முன்னால் அவருடைய நேர கணக்கீட்டாளர் பணியை விளக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேரக் கணக்கீடு என்பது சொல்வேந்தர் மன்றத்தின் ஒரு முக்கியமான பணி. ஏனென்றால் எந்த செயலை செய்தாலும் நாம் அந்த குறிப்பிட்ட தகுந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நாம் நேர கணக்கீடை செய்து கொண்டிருக்கிறோம். திட்டமிட்ட பேச்சு 5 முதல் 7 நிமிடங்கள். சரிதானே மகேந்திரன்? உங்களுடைய பேச்சு 5 நிமிடத்திற்கு பச்சை திரையும் 6 நிமிடத்திற்கு மஞ்சள் திரையும் 7 நிமிடத்திற்கு சிவப்பு திரையும் காட்டப்படும். அதை மதிப்பீடு செய்பவர்களுக்கும் நேர கணக்கீடு உண்டு. மதிப்பீடு 2 முதல் 3 நிமிடங்கள். 2 நிமிடத்திற்கு பச்சை திரையும் 2.5 நிமிடங்களுக்கு மஞ்சள் திரையும் 3 நிமிடத்திற்கு சிவப்பு திரையும் காட்டப்படும். உடனடி பேச்சும் நேர கணக்கீட்டை பொறுத்தே அமையும். 1 நிமிடத்திற்கு பச்சை திரையும் 1.5 நிமிடத்திற்கு மஞ்சள் திரையும் 2 நிமிடத்திற்கு சிவப்பு திரையும் காட்டப்படும். ஆகவே அனைவரும் அந்த நேர கணக்கிற்கு உட்பட்டு பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மெய்நிகர் மேடை இன்றைய நெறியாளரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. வித்யாலட்சுமி அவர்களிடம் மற்றும் ஒரு வேண்டுகோள். தாங்கள் வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? பவானி அவர்கள் இன்னும் கலந்து கொள்ள இயலாதால் மகேந்திரன் அவர்களை நான் கலந்து கொண்டு விட்டேன். நான் பணியை நான் எடுத்துக்கொள்கிறேன். நன்றி நன்றி. பவானி அவர்களே, நீங்கள் பல்வேறு பணிகளை எடுத்துள்ளீர்கள். பாராட்டுதல்கள். உங்கள் பணிகள் ஒவ்வொன்றாக விளக்க முடியுமா? நன்றி மகேந்திரன் அவர்களே. அனைவருக்கும் எனது வணக்கம். வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக இரண்டு வெற்றி கோப்பைகள் அறிவிக்கப்படும். ஒன்று, இன்றைய பேச்சாளர் பகுதியில் யார் பேசுகிறார்களோ அவர்களில் வாக்குப்பதிவீட்டின்படி வெற்றி கோப்பை அறிவிக்கிற பணி என்னுடையது. அனைவரும் நீங்கள் இன்று பேச்சாளர்களாக இருப்பது ஒருவர் தான் என்று நினைக்கிறேன். அதனால் அவரே வெற்றி கோப்பை உடையவராக இருப்பார். ஆனால் அந்த உடனடி பேச்சில் யார் பேச்சு உங்களுக்கு அதிகமாக பிடித்திருக்கிறதோ அவர்கள் பெயரை எனக்கு தனியாக நீங்கள் அனுப்பினால் முடிவில் யார் வெற்றி பெற்றார் என்பதை வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக நான் அறிவிப்பேன். அது வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக என்னுடைய பணி. அடுத்தது, இலக்கண ஆசானாக ஒரு தமிழ் வார்த்தை ஒன்றை அறிவிப்பேன். இன்று நான் எடுத்துள்ள முழுமை. அதை நீங்கள் அனைவரும் உங்கள் பேச்சில் முழுமையாக பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்து தங்கள் பணி உபரிச்சொல் குறித்து சில தகவல்கள். உபரிச்சொல் கணக்கீட்டாளராக எனது பணி பேசும்போது மேலும் நீண்ட தாமதமாக பேசுவது, இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் உபசொற்கள் பயன்படுத்துவதை நான் குறிப்பிட்டு கொண்டு அதை முடிவில் யார் எத்தனை முறை பயன்படுத்தினார்கள் என்பதை அறிவிப்பேன். நன்றி. நன்றி பவானி அவர்களே. கடிகார முள் வேகமாக நகன்று கொண்டிருக்கும் பொழுது கலந்து கொண்டு உங்கள் பணிகள் 3ஐயும் முழுமையாக விவரித்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக இன்று குரல் வேந்தராக வித்யாலட்சுமி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் குரல் ஒன்றை கூறும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நெறியாளர் அவர்களே. குரல் என்பது திருவள்ளுவர் தமிழர்களுக்கு அளித்த பொக்கிஷம், ஏன் உலகிற்கே அளித்த பொக்கிஷம் என்று சொல்லலாம். இன்று அறிவுடைமையில் இருந்து ஒரு அருமையான குரல் என்னுடைய மனதை கவர்ந்தது. உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. இதற்கு என்ன பொருள் என்றால், நாம் உலகத்தை ஒட்டி வாழ்ந்து கொண்டு இருந்தாலும்
உலகம் மகிழ்வதற்கெல்லாம் மகிழ்ந்து போகாமல், உலகம் வருத்தப்படுவதற்கெல்லாம் வருத்தப்படாமல் சமநிலையாக இருப்பதுதான் அறிவு என்பதுதான் இதன் பொருள். உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் பூம்பலும் இல்லது அறிவு. இந்த குறளை படிக்கும் பொழுது என்னுடைய நினைவில் எது வந்ததென்றால், இப்பொழுதெல்லாம் மக்களிடம் பேசப்படுகின்றதே ஜோமோ ஃபோமோ என்று, ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்று. உலகம் வேறொரு தேவையில்லாத விஷயத்திற்கு மகிழ்ந்தால் அது செய்ய முடியவில்லையே என்று நாம் நினைக்கும் நிலைக்கு ஆளாகி இருக்கின்றோம். அந்த நேரத்திற்கு இந்த குறள் பொருத்தமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்று இப்பொழுது நடைமுறையில் இருப்பதற்கு இந்த குறள் ஒரு சமநிலையை கொடுக்கும் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. உங்களுக்கும் இந்த குறள் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் பூம்பலும் இல்லது அறிவு. திருக்குறளை படித்தால் நாம் முழுமையான அறிவை பெறலாம். நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. அடுத்தபடியாக இன்றைய பேச்சுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். இன்றைய பேச்சாளராக மகேந்திரன் பெரியசாமி அவர்கள். அது தயாரிக்கப்பட்ட பேச்சு. அதை மதிப்பீடு செய்வதற்காக மோகன்ராஜ் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் பொது மதிப்பீட்டாளராகவும் இருக்கிறார். மகேந்திரன் அவர்கள் பேச்சுக்கு முன் மோகன்ராஜ் அவர்கள் பேச்சை மதிப்பிடுதல் மற்றும் பொது மதிப்பீடு ஆகிய பணிகளை சற்று விருந்தினரின் கவனம் குறித்து விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய மாணவர்களே, இன்றைய கூட்டத்தில் திட்டமிட்ட பேச்சின் மதிப்பீட்டாளராகவும் பொது மதிப்பீட்டாளராகவும் பொறுப்பேற்றிருக்கிறேன். முதலில் திட்டமிட்ட பேச்சின் மதிப்பீட்டாளராக எனது பணி என்னவென்றால், இன்று மகேந்திரன் பெரியசாமி அவர்கள் நமக்கு ஒரு பேச்சை வழங்க திட்டமிட்டிருக்கிறார். அந்த பேச்சை மதிப்பிடுவதுதான் எனது நோக்கம். அந்த பேச்சை சீர்தூக்கி அந்த சிறப்பம்சங்களை எடுத்து எம்புவதே இந்த பணியின் நோக்கமாகும். சரியான நேரத்தில் அவர் ஆரம்பித்து முடிக்கிறாரா என்பதை குறிப்பது வித்யாலட்சுமியின் நோக்கம். அந்த நேரத்தில் அவர் வெளிப்படுத்திய வார்த்தைகளின் வீரியத்தை கணக்கிட்டு அதன் வலிமையும் செம்மையும் சேர்த்து உங்களிடம் பின்னூட்டமாக அளிப்பதே அந்த பணியின் நோக்கமாகும். அதைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியின் பல பகுதிகளை ஆவுடை மாறன் ஐயா அவர்களும் ஏனைய பொறுப்பேற்றவர்களும் உங்களுக்கு விளக்கி இருக்கிறார்கள். அந்த பணிகள் எவ்வன நடந்தது? மாதம் மும்மாறி பொழிவது போல் மாதம் இருமுறை செவ்வாய்க்கிழமைகளில் வந்து செவ்வாய் மலர்ந்து செந்தமிழ் சொற்பூக்களால் இந்த அரங்கத்தை அலங்கரிக்கும் சொல்வேந்தர்களின் இன்றைய செயல் எவ்வாறு இருந்தது என்பதை மதிப்பீட்டு சொல்வதே பொது மதிப்பீடாகும். அந்த பொது மதிப்பீட்டில் இன்றைய சிறப்பு வார்த்தையான ஒரு தமிழ் வார்த்தையை அறிவித்திருந்தார்கள், முழுமை என்று. அந்த தமிழ் வார்த்தையை எத்தனை முறை பயன்படுத்தினார்கள் என்பதை அளிக்க இலக்கண ஆசான் வருவார். உபரி சொற்கள் எத்தனை இருந்தது, எவ்வாறு இன்று பேச்சு இருந்தது என்பதையும் சொல்வார். ஒட்டுமொத்த கூட்டம் இன்று எவ்வாறு நடந்தது என்று பொது மதிப்பீட்டில் நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பதே பொது மதிப்பீட்டாளரின் வேலையாகும். வாய்ப்புக்கு நன்றி. மெய்நிகர் மேடை உங்களுடையது. அவருடைய அவர்கள். நன்றி மோகன்ராஜ் அவர்களே. மோகன்ராஜ் என்றாலே முழுமைதான். அந்த பேச்சிலும் சரி, விளக்கத்திலும் சரி. அந்த வகையில் அவர் பணியினை முழுமையாக விளக்கியுள்ளார். நன்றி. அடுத்தபடியாக தயாரிக்கப்பட்ட பேச்சு மகேந்திரன் அவர்கள். மகேந்திரன் அவர்கள் இன்று செயல் திட்டம் ஊக்கப்படுத்துதல் என்பதிலிருந்து பேச இருக்கிறார். அவருடைய பேச்சின் தலைப்பு மௌனம் எனும் இறைமொழி அனுபவம். மகேந்திரன். இனிய சொல்வேந்தர் அரங்கத்துக்கு அகம் நிறைந்த வணக்கம். எப்போதுமே இது பேச்சரங்கம். பேச்சாளர்களை ஊக்கப்படுத்துகின்ற இந்த ஒரு தளத்தில் பேசாமல் இருப்பதை பற்றி பேச இருக்கிறோம். மௌனம், நமது பிரார்த்தனை என்பதை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், மனிதர்கள் பேச இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பது போல. அதே போல மௌனம் என்பது இறைவன் பேச நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். அப்போது மௌனம் என்பது ஒரு இறைமொழி அனுபவம் என்கின்ற நோக்கில் அடியேன் விபாசனா பயிற்சியிலும் இருந்திருக்கிற அனுபவமும் சரி,
அதே சமயம் இங்க மௌனம் எப்படி ஒரு பட்டினிக்கு விரதம் என்று புதுக்கவி படைத்திருப்போம் சிறு வயதில். சில சூழல்களில் அடியனும் ஒரு அந்த மாதிரியான சூழலெல்லாம் நிறைய அந்த மாதிரி எழுதியது உண்டு. ஒரு விரதத்தை எந்த அளவுக்கு நிறைய பேருக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் சில முன்னெடுப்புகள் எடுத்து வருகிறோம். அதே போலவே பேசாமல் இருப்பதை பற்றியும் நிறைய பயிற்சிகள் கொடுக்கின்ற வகையில் சில பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று பேசாமல் இருப்பதன் நன்மையை பற்றி பேசினால் எப்படி இருக்கும் என்பதனால்தான் அதை பற்றி ஊக்கப்படுத்தலாம் என்கின்ற இந்த தலைப்பு. மௌனம் இப்போது அடியேன் ஒரு 4 நாள் ஒரு சைலன்ஸ் ரெட்ரீட் என்று சொல்லப்படுகின்ற, ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற அந்த மௌனம் பயிற்சிக்கு சென்று வந்தேன். நேற்று தான் இரவு இங்கு வந்து சேர்ந்தேன். மௌனம் என்பது ஏன் ஒவ்வொருவருக்கும் முக்கியம்? நாம் எப்போதுமே நம்மை சுற்றி பேரிரைச்சல் இருந்து கொண்டிருக்கிறது. வெவ்வேறு வகைகளில் வெவ்வேறு கருத்துகள் பல்வகைகளில் பகிர்ந்து கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்கெங்கு பார்த்தாலும் ஏதாவது தகவல் பரிமாற்றமோ அல்லது உணர்ச்சி பரிமாற்றமோ ஏதோ நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த நிலையிலிருந்து மௌனம் சார்ந்து திரும்பும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், நாம் ஒவ்வொரு மனிதரும் உயரிய புத்தகம் வெற்றிடம் யாவையும் வெற்றியால் நிரப்பும். அந்த வெற்றியால் நிரப்புவதற்கு நாம் தனித்துவமாக இருப்பது, விழித்திரு, தனித்திரு, பசித்திரு என்று வள்ளல் பெருமான் சொல்வது போல, வள்ளலார் அவர்கள் சொல்வது போல, அந்த தனித்திரு என்பது தனித்து இருத்தல் என்பது அல்ல, தனித்துவமாக இருத்தல். அந்த தனித்துவமாக இருத்தல் என்று சொல்லும் பொழுது நாம் எந்த ஒன்றிலும் கலந்து விடாமல், எந்த ஒன்றிலும் நம்மை தொலைத்து விடாமல் இருப்பது. அப்போது நாம் ஒவ்வொருவரும் ஒரு உயரிய நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம். அந்த நோக்கம் என்னவென்று தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்தின்படி நாம் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்போது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஆல் ஆர் யூனிக் பட் ஸ்டில் யுனைடெட் என்று சொல்லுவார். அதாவது நம்ம எல்லோரும் தனித்துவமாக ஒன்றாக இருந்தாலும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருவரும் தனித்துவமாக இருக்கிறோம். ஆனால் அந்த தனித்துவம் எங்கு தடைபடுகிறது என்று பார்க்கும் பொழுது, நாம் பல சப்தங்களில், ஓயாத சப்தங்களில் நம்மை தொலைத்து விடுகிறோமோ என்கின்ற ஒன்று. அடியேன் சில நாட்களுக்கு முன்னாடி எழுதிய ஒரு கவிதை, சதா பல காலமும் ஓய்வெதும் இன்றி சப்தங்கள் போடும் மனதின் அலையை சற்றே குறைத்து நிலை பெற்றிட சாதனை செய்திட மனமும் விரும்பி சாதனம் பூணும் கணங்கள் எல்லாம் பூதகமாய் தோன்றும் உதிக்கும் எண்ணங்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் 60,000 80,000 எண்ணங்கள் உதிக்கின்றனவாம். அதிலும் ஆண்களுக்கு 60,000, பெண்களுக்கு 80,000 என்கின்ற ஒரு கணக்கும் சொல்லுவார்கள் நகைச்சுவையாக. அப்போது இந்த இத்தனை எண்ணங்களில் நாம் பெரும்பாலான எண்ணங்கள், 90 விழுக்காடு எண்ணங்கள் திரும்ப திரும்ப பேசுற நீ என்று வடிவேல் ஒரு திரைப்படத்தில் சொல்வது போல திரும்ப திரும்ப தான் பேசி கொண்டிருக்கிறதா. நேற்று என்ன எண்ணினோமோ, முந்தா நாள் என்ன எண்ணினோமோ அது பெரும்பாலும் திரும்ப வருகிறது. அப்போது தனித்துவமாக எண்ணுகின்ற எண்ணங்களும் கூட குறைந்து போகிறது. அப்போது அந்த ஒரு சங்கிலி தொடர் போல, ஒரு பக்கம் சப்தம், இன்னொரு பக்கம் மௌனம். இந்த சப்தமும் மௌனமும் ஒரு சங்கிலி தொடர் போல ஒரு தொடர் சங்கதியாக ஏதோ வந்து கொண்டே இருக்கிறது. அதில் நாம் அந்த சப்த அளவை குறைத்து மௌன அளவை நீட்டி, அப்போது நாம் நம்மளுடைய ஐம்பொறிகளை அடக்கினாலே நமக்கு நிறைய நன்மைகள் வெளிப்படும் என்று சொல்வார்கள். அந்த ஐம்பொறிகளும் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்மளுடைய செய்தியை கொண்டு வருவதற்கு எவ்வளவு பயன்படுகிறதோ, அதே போல வெளி செய்தியை நம்ம உள்ளுக்குள் கொண்டு வருவதற்கு எந்த அளவுக்கு பயன்படுகிறதோ. ஆனால் இந்த ஒரு ஐம்பொறிகளை, அது பொறிகளுக்கான வேலையை மட்டும் செய்தால் பரவாயில்லை, அதை தாண்டி செல்லும் பொழுது நாம் மீண்டும் அதை ஒரு கட்டுக்குள் வைத்து அதை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போது எப்படி நம்மை நாமே வேடிக்கை பார்ப்பது எப்படி? அப்போது வேடிக்கை பார்ப்பது என்று சொல்லும் பொழுது வருகின்ற எண்ணங்கள் எல்லாமே ஒரு வகையில் நாம் ஒரு குதிரை போல நினைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு வாகனம் போல நினைத்துக் கொள்ளலாம். ஒரு பெரும் சாலையில் நான் சொன்னது போல ஒரு 60,000 80,000 வாகனங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் எந்த வாகனத்தில் ஏறுவது, அல்லது எந்த வாகனம் நம்ம மேல ஏறுவது? அந்த குதிரையோ அல்லது வாகனமோ நம்ம மீது ஏறினால் என்ன ஆகும் அத்தனையும் அப்படின்னா, அப்போது அந்த வெளிவரும் எண்ணங்களில் பற்று இல்லாமல்
வேறு என்ன அலைகளில் நீந்தியும் செல்லாமல், அதே சமயம் நாம எந்த ஒரு எண்ணத்தையும் நாமே தோற்றுவிக்காமலும், எந்த ஒரு எண்ணத்தில் நாமும் தொலைந்து விடாமலும் அல்லது எதிர்ப்பு காட்டாமலும், அதனோடு பின் உடன் செல்லாமலும் ஒரு சாட்சி ரீதியாக இருக்கின்ற பார்வை என்று ஒன்றுண்டு. அப்படி பார்க்கின்றதற்கு ஒரு பயிற்சி கொடுத்தோம் என்றால் நமக்கே தெரியும் எந்த எண்ணத்தை நாம் பார்க்க வேண்டும். நாம் சாட்சி ரீதியாக பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அங்கு நாம் இதை தொடரலாமா தொடரக்கூடாதா, அதே போல வருவதற்கு எதிர்வினை ஆற்றுவது நமக்கு நல்லதா என்ன. இப்போது நேரத்தின் முழுமையையும் கருத்தில் கொண்டு நான் நிறைவு செய்கின்ற நேரத்தில் இருக்கிறோம். முழுமை என்கின்ற நிலை மனிதர்கள் அடைவதற்கு இந்த சத்தத்தில் மட்டுமே நாம் தொலைந்து விடாமல், இந்த மௌன பயிற்சியிலும் நாம் இருக்கும் பொழுது பல நன்மைகள், வீட்டில் இருக்கும் போதும் சரி, வெளியிலும் சரி, எப்போது பேச வேண்டுமோ அப்போது மட்டும் பேசி அந்த நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையின் முழுமையை காண ஒரு முயற்சியே இந்த மௌனம் என்கின்ற இறைமொழி அனுபவம். அப்போது அது நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கிறது. அந்த மௌனம் எப்படி பேசுகிறது, எப்படி நாம் அதை கேட்கலாம். அந்த மௌனத்தை கேட்கும் பொழுது அப்பொழுது சுற்றி எத்தனையோ உயிரினங்கள் இருக்கின்றன. அந்த உயிரினங்கள் பல உணர்வுகளை நம்மோடு எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அப்போது அதை எப்படி கேட்பது என்று இது ஒரு பெரும் தொடர் சங்கிலி தான். மௌனம் எனும் இறைமொழி அனுபவத்தை ஒவ்வொருவரும் உணர்வோம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 30 நிமிடங்கள் நமக்கு அதற்கென்று கொடுத்து, வாரம் மாதம் என்று அதற்கென்று ஒரு நேரத்தை கொடுத்து அதை பயிற்சி செய்தோம் என்றால் அதுவும் மாபெரும் ஒரு விரதமாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை முழுமை பெறும். நன்றி. நன்றி மகேந்திரன் அவர்களே, அருமையான பேச்சு. மௌன பயிற்சி. சொல்வேந்தர் மன்றத்தில் எல்லோரும் பேசி பழக வந்திருக்கும் நேரத்தில் மௌன பயிற்சியின் முக்கியத்தை மிக அழகாக எடுத்துரைத்துள்ளீர்கள். உங்களது பேச்சை கேட்டால் பொது வாழ்வில் இருக்கும் பலர், இந்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி, உபயோகப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஏனென்றால் பொது வாழ்வில் இருப்பவர்களிடம் சில மௌனங்கள் தேவைப்படுகிறது என்பது பொதுவான கருத்து. முழுமையான கருத்தாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது பொதுவான கருத்து. அடுத்து உடனடி பேச்சுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். வித்யாலட்சுமி அவர்களே. இன்றைக்கு திட்டமிட்ட பேச்சில் மகேந்திரன் 7 நிமிடங்கள் 28 நொடிகள் பேசி அந்த நேரத்திற்குள் ஏற்கனவே அவர் வெற்றி கோப்பையை தட்டி சென்று அடித்து சென்று விட்டார் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். அவருடைய மௌனத்தின் பேச்சை கேட்டவுடன் எனக்கு ஒரே ஒரு மேற்கோள் ஞாபகம் வந்தது. அதை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் அத்தனை சிறப்பாக பாடியிருப்பார். சும்மா இரு என்ற அந்த பகுதி பேசாமல் இருப்பது என்பது. அப்பொழுது வாய் பேசாமல் இருந்தாலும் மனது பேசிக்கொண்டேதான் இருக்கும். சொல் அற என்பதுதான் எண்ணங்கள் இன்றி அடுத்த கட்டத்திற்கு செல்வது என்பது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய ஒரு எளிய கருத்து. நன்றி. நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. அடுத்து உடனடி பேச்சை நோக்கி செல்லலாம் என்று நினைக்கின்றேன். உடனடி பேச்சு நெறியாளரான அஜித் அவர்களிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சொல்வேந்தர் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இன்று செப்டம்பர் 11ஆம் தேதி 143வது பிறந்த நாள் கண்ட பாரதியின் நினைவாக இன்றைய உடனடி பேச்சு தலைப்பை பாரதியை வைத்தே கேள்விகளை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். முதலில் கேள்வி, பாரதி இப்போது உயிரோடு இருந்திருந்தால் அவர் எதை பற்றி பெருமையாக எண்ணியிருந்திருப்பார்? இந்த கேள்வி மோகன்ராஜ். பாரதி இன்று உயிரோடு இருந்திருந்தால் தமிழனின் சாதனைகளை பெருமையாக கருதி இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். தமிழ் இன்னும் அழியவில்லை என்று அவர் அன்றே உணர்ந்திருந்தார். அதற்கு அவர் இன்று இருக்க வேண்டிய அவசியமில்லை. தமிழ் அழியாது, தமிழ் உலக உயரத்திற்கு பிடிக்கப்படும், தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கும். இது அவர் கண்ட கனவு. அதை பார்க்க அவர் இருந்திருக்க வேண்டாம். ஆனால் இன்று இருந்திருந்தால்
தமிழ் நிலை மேம்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் முக்கியமாக இன்று இருந்திருந்தால் யானை மிதித்திருந்தாலும் சீதபேதியால் செத்திருக்க மாட்டார் என்பது உறுதி. மருத்துவ குணாதிசயங்களும் சரி, உபகரணங்களும் சரி, மருந்துகளும் மருத்துவமும் மேம்படாத நிலை இருந்ததால் பாரதி கவனிக்கப்படவில்லை என்று நான் நினைக்கவில்லை. கவனிக்க ஆளில்லை என்றே நினைக்கிறேன். இது சமூகத்தின் கொடுமை. இருக்கும்போது எவரையும் பராமரிப்பது, பேணி காப்பது நம் பழக்கம் அல்ல. இறந்தபின் அவர்களை வள்ளல்களாகவும் நமது குல விளக்குகளாகவும் கொண்டாடுவது நம் வழக்கம். அப்படி பாரதியை நாம் பொக்கிஷமாக பார்க்கவில்லை என்பது என் வருத்தம். இது உண்மையா என்பது சரித்திரத்தை சலித்தெடுத்துதான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு வருத்தம் எனக்கு இருக்கிறது. இந்த பிறந்த நாளையொட்டி ஒரு காணொலி வந்தது, என் மனதை தைத்தது. ஆதலால் கேள்விக்கு அப்பாற்பட்டிருந்தாலும் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். யானை மிதித்தவுடன் உள்ளிருந்தவரை வெளிக்கொணர்ந்து அப்போதும் விந்தையாக பேசிய பாரதி அன்றிறக்கவில்லை, பல வாரங்கள் இறக்கவில்லை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின் அவரின் சீதபேதி சரியாகாமல் தான் அவர் நலிவடைந்து உயிரிழந்தார் என்று ஒரு தகவல் வலைதளத்தில் வட்டாரம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அது உண்மையாக இருந்தால் தமிழினம் செய்த படுகொலை அது என்றே எனக்கு தோன்கிறது. இன்று இருந்தால் தமிழ் கணினிகளிலும் சரி, பல தளங்களிலும் களங்களிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பெருமைப்பட்டிருப்பான். நம்மை இன்னும் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல குருவாக இருந்திருப்பான் என்று நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. முழுமையாக சொல்லியிருக்கிறேன் என்று உங்களுடைய பதில் முழுமையாக இருந்தது. அடுத்து, பாரதி என்றவுடன் உங்கள் நினைவுக்கு வரக்கூடிய நிகழ்வு, அவன் வாழ்வில் நடந்த நிகழ்வு ஏதாவது உங்களுக்கு உடனே நினைவு வருகின்ற நிகழ்வு ஏதாவது இருக்கிறதா? பவானி அவர்களே, நீங்க சொல்லுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பாரதி என்றவுடன் எனக்கு நினைவுக்கு வருவது, அவர் பாடல்களை படித்து ரசிப்பதில் அனைவரும் போல எனக்கும் ஒரு தனி ஆர்வம் உள்ளது. அவர் சின்ன வயதில் அவர் பாடல்கள் பற்றி எல்லாம் கேட்கும்போது, ஓடி விளையாடு பாப்பா, செந்தமிழ்நாடு, பொதுநிலை, இந்த மாதிரி பாடல்கள் தான் நமக்கு நிறைய தெரியும். அதற்கப்புறம் கொஞ்சம் வயதான பிறகுதான் அவருடைய அந்த சக்தி பாடல்கள், கண்ணன் பாடல்கள், அதனுடைய ஆழம், அதெல்லாம் எனக்கு அப்புறம்தான் அது தெரிகிறது. சின்ன வயதில் ஏதோ விளையாட்டுத்தனமாக பாடல்கள், சுதந்திர போராட்ட பாடல்கள், இப்படியே இந்த மாதிரி பாடல்கள், இன்னும் கொஞ்சம் என்ன ஆழமான பாடல்கள் அவர் கொடுத்திருக்கிறார் என்பது கொஞ்சம் வயதான பிறகுதான் தெரிந்தது எனக்கு. நான் சிறுவயதில் நாடக போட்டிகளில் மிகவும் பகிர்ந்து கொள்வேன். அதிலும் நான் பெண்கள் பள்ளிக்கூடத்தில் படித்ததால் யாராவது ஒருவர் ஆண் வேடம் போடத்தான் வேண்டும். எதுக்கோ தெரியவில்லை, என்னை எப்போதும் அதற்காக தேர்ந்தெடுப்பார்கள். அரசனாக, இளவரசனாக, போர் வீரனாக, இந்த மாதிரியெல்லாம் நிறைய வேடங்கள் போட்டிருக்கிறேன். அதில் ஒரு முறை பாரதி வேடமும் போட்டு செந்தமிழ்நாடெனும் போதினிலை பாட்டை அந்த இன்னொரு தொனியில், செந்தமிழ்நாடெனும் போதினிலே, அந்த தொனியில் பாட வேண்டும் என்று சொல்லி, அதுதான் எனக்கு இம்மீடியட் உடனடியாக அதுதான் ஞாபகம் வருகிறது, பாரதி என்று சொன்னால். அது எனக்கு சரியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் இப்போ ரொம்ப ஒரு செய்தி ஒன்று கேட்டேன் ஒரு சொற்பொழிவில். அது மிகவும் அழகாக இருந்தது. 9 வாசல் குடிலை, அதில் பேய்கள் ஆடுகின்றன, அதை நீ காக்க வேண்டும் கண்ணா, அப்படிங்கிற மாதிரி, ஒரு தெய்வமே நீ காக்க வேண்டும். அது ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று 9 வாயில் குடிலைங்கிறது நம்ம உடம்ப சொல்லுது, 9 துவாரம் இருக்குது அப்படின்னு. அதில் பேய்கள் ஆடுதுன்னு, எல்லாம் நம்ம புலன்களை எல்லாம் பேய்கள் கட்டுப்படுத்திட்டு இருக்கு, தெய்வமே நீ தான் காப்பாற்றணும்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இந்தியாவில் அந்த காலத்தில், பாரதத்தில் 9 வழியாக மக்கள் உள்ளே வரலாம் போல இருக்கு. அந்த மாதிரி 9 வழியாக மக்கள் உள்ளே வர இடத்துல பேய்கள் ஆடுதுன்னா, வெள்ளக்காரவங்க
உள்ளே வந்து ஆடுறாங்க. அதை வந்து அவங்கள அழித்து நீ காக்க வேண்டும் இறைவா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு இது அந்த இந்த அழகாக வந்து அவர் ரெண்டு விதமாகவும் சொல்கிற மாதிரி அதை ஒரு எழுதியிருக்காருன்னு ரொம்ப அது ரொம்ப நான் இப்போ ரொம்ப சமீபத்தில் நான் கேட்டு ரொம்ப வியந்த ஒரு நிகழ்ச்சி. அதை பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். வாய்ப்புக்கு நன்றி. பாரதி என்ற உடனே அவருடைய கவிதைகள் தான் நினைவுக்கு வருது அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து ஆனந்த், நீங்க முயற்சி செய்றீங்களா? பாரதிக்கு நிறைய பேர் நிறைய விதமா சிறப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பாரதிக்கு ஏதாவது சிறப்பு செய்யணும் அப்படின்னா ஏதாவது என்ன செய்வீங்க அப்படி? மிக்க நன்றி நெறியாளர். சொல்வேந்தர் அனைவருக்கும் வணக்கம். முதலில் என்னால் முழுமையாக தங்கு தடையின்றி ஆங்கில கலப்பின்றி பேச இயலுமா அப்படிங்கிறது எனக்குமே தெரியலைங்க. முயற்சி செய்கிறேன். நிறைய ஆங்கில வார்த்தைகள் என்னையும் மீறி வரலாம் என்று நினைக்கிறேன். அதை பொறுத்தள்ள வேண்டும். ஸோ பாரதி மற்றும் ஒரு விஷயம் வந்து நான் பாரதியை பற்றி பாரதியின் கவிதைகள், பாரதியின் புத்தகங்கள் எதுவும் மிக அதிகமாக படித்தது இல்லைங்க. பெரும்பாலும் கேட்டு தெரிந்து கொண்ட விஷயங்கள்லாம் சில கவிதைகள் படித்திருக்கேன், அதாவது திரைப்படம், பாடல்கள் இது வழியாக தெரிந்து கொண்டது தான். எனக்கு நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் பேசுவதெல்லாம் வந்து உங்களுடைய உயரத்திற்கு நான் மிகவும் குறைந்தவனாக எனக்கு தெரிகிறேன். நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, நிறைய பாடல்கள் மேற்கோள்கள் காட்டுறீங்க. எனக்கு பாரதியை பற்றி எனக்கு முன்னாடி பேசிய மேடம் பேசும்போது எனக்கு உடனே தோணுன விஷயம் வந்து எனக்கு பாரதினா முதல்ல ஞாபகத்துக்கு வர்ற அவருடைய ஒரு வரி வந்து, இது பொறுப்பதில்லை தம்பி எரிதலில் கொண்டு வா என்று ஒரு வரி இருக்கிறது. அவருடைய மகாபாரதத்தை பற்றிய அதில் நிகழ்வுள்ள ஒரு விஷயம். அதனுடன் ஒப்பிட்டு பாரதியை சிறப்பு செய்ய வேண்டும் என்ற கருத்துடன் என்னால் பேச வேண்டும் என்றால், பாரதியை போன்று மிக கோபமான தொனியில் அறத்திற்காக துணை நின்ற ஒரு கவிஞரை இதுவரை எனக்கு தெரிந்தவரை நான் அதிகம் படித்ததில்லை. ஸோ அப்படியான ஒரு கவிஞர் இப்போது வரைக்கும் நாம் சிறப்பு செய்ய வேண்டும் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கோம் என்றால், அவருக்கான ஒரு மிகச் சரியான ஒரு எனக்கு அதை சரியாக சொல்ல தெரியவில்லை. அவருக்கான இன்னமும் ஒரு முழுமையான ஒரு அடையாளத்தை அவருக்கு எப்படி நாம் திருவள்ளுவரை எப்படி போற்றுகிறோமோ, அவருக்கு எந்த அளவுக்கு சிறப்பு செய்கின்றோமோ அதே அளவுக்கான சிறப்புகள் பாரதிக்கும் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எனக்கு இப்போது தோன்றுகிறதுங்க. அதற்கான வழிகள் பல இருக்கலாம். அதற்கான முழுமையான விஷயங்களையும் என்னால் இப்போது சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. பட் ஸோ இதுதான் எனக்கு இப்போது தோன்ற விஷயம். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் என்னால் இதை கொஞ்சம் சிறப்பாக செய்ய முடியும் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையா சொன்னீங்க. எல்லா இடமும் திருக்குறள வந்து எடுத்துக்காட்டா சொல்றோம். அதே மாதிரி பாரதியக்கும் திருவள்ளுவர் நிலைக்கு நம்ம வந்து அவரையும் கொண்டு போகணும்னு. ஆனா பொதுவாக திருவள்ளுவரையும் பாரதியும் எல்லாருமே எடுத்துட்டு போறாங்க. ஏதாவது பேச்சா இருக்கட்டும், எடுத்துக்காட்டாக இருக்கட்டும், கவிதைகளாக இருக்கட்டும், முதல்ல அவரோட திருக்குறள், அதே மாதிரி பாரதியின் கவிதைகள் தான் வருது. ஆனா இன்னும் நல்லா பண்ணலாம் அவருக்கு அப்படிங்கிறது, இந்த கேள்வி வர்ற அளவுக்கு நம்ம இல்லாம இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்றது அருமையான இது பதில். அடுத்து வித்யாலட்சுமி, உங்களுக்கு பாரதி இன்று இருந்திருந்தால் எதற்காக எதை சீர்திருத்த வேண்டும் என்று குரல் கொடுத்திருப்பார்? அவர் நிறைய இதை பேசியிருக்காரு, பெண்ணியம் பேசியிருக்காரு, எல்லாமே பேசியிருக்காரு. இன்றைய நிலை அரசியல் சூழ்நிலையா இருக்கலாம், இன்று எதை பற்றி அவர் திருத்த வேண்டும் என்று குரல் கொடுத்திருப்பார்? சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். முதலாவதாக அவர் டிசம்பர் 11ஆம் தேதி பிறந்த நாள் என்பதை அனைவருக்கும் முழுமையாக நினைவூட்டிவிட்டு, செப்டம்பர் 11 என்பது அவருடைய நினைவு நாள் என்று நினைக்கிறேன். அவர் இன்றைய சூழ்நிலையை பார்ப்பதாக இருந்திருந்தார். அந்த எட்டயபுரத்து மகாகவி உலகெங்கிலும் நடக்கும் போரையும் சரி, சமூக அவலங்களையும் சரி, அவர் நிச்சயம் எடுத்துரைத்திருப்பார். அந்த காலத்திலேயே புதுமையாக யாரும் செய்யாததை பெண் முன்னேற்றத்திற்காக அவர் பல சீர்திருத்த கருத்துக்களை எடுத்து உரைத்திருக்கின்றார். நானும் எத்தனையோ பேச்சுகளில் அவர் குறிப்பிட்டுள்ளதை நானும் பேசியிருக்கின்றேன். ஔவை சொன்னது தையல் சொல் கேளேல் என்று அந்த காலத்தில் ஔவையார் உரைத்தார். ஆனால் புதிய ஆத்திச்சூடியில் பாரதி தையலை உயர்வு செய் என்று அதை அப்படியே மாற்றிக் கொண்டு வந்தார். அதுபோலவே
இன்று அவர் கனவு கண்டது காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்று. அது இன்று பல பரிமாணங்களில் வளர்ந்து அளவுக்கு அதிகமாக சமூக ஊடகங்கள், அதன் மூலம் பல பிரச்சனைகள் என்று உலகம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என்று அவரே மனம் நொந்து போய் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ற பாடலில் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் இன்னும் சேர்த்து அவர் இந்த காலத்திற்கு தகுந்தாற்போல் நிச்சயம் எடுத்துரைத்திருப்பார். ஏனென்றால் அவருடைய தைரியத்திற்கும் அவருடைய மன உறுதிக்கும் நாம் சொல்லவே வேண்டியதில்லை. அவருடைய பாடல்களில் நிச்சயம் இந்த காலத்தினுடைய நிலை கட்டாயமாக வெளிப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாட்டிலும் அந்த காலத்திலேயே நடக்கும் அரசியல் நிலைகளை பற்றி தன்னுடைய பாடல்களில் பாடியிருக்கின்றார். இன்று இருந்திருந்தால் ஒவ்வொரு குட்டி நாட்டில் நடக்கும் விஷயத்தையும் கூட தன்னுடைய பாடல்களின் மூலம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்டியிருப்பார். அதுதான் அந்த எட்டயபுரத்து யுக கவிஞனுடைய சிறப்பு. நன்றி. அருமையா சொன்னீங்க. இன்று இருந்திருந்தால் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு போரை பற்றியோ ஒவ்வொரு நாட்டு சின்ன சின்ன நாட்டுகளை பற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு குரல் கொடுத்திருப்பாருங்க. அடுத்த கேள்வி, பாரதியாரிடம் நீங்கள் பாரதியாரை நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைத்து அவரிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன கேட்பீர்கள் மகேந்திரன் அவர்களே? பாரதியை பற்றி சொல்லும் போதெல்லாம் பார் அதிர் பெருங்கவி என்று சொல்லலாம். பாரதி பெருங்கவி என்பவரை அந்த பார் அதிரும், பார்வைகளும் அதிரும். அவனுடைய பார்வைகள் ஒவ்வொன்றுமே ஒரு அணுகுண்டு போல. அவனே சொல்வான், ஒவ்வொரு சொல்லும் மந்திரம் போல் இருக்க வேண்டும் என்று சொல்வான். அந்த மாதிரி மந்திர கவி. ஒவ்வொரு சொல்லிலும் இப்போது நண்பர் ஆனந்த் அவர்கள் குறிப்பிட்டது போல எரிகழல் கொண்டு வா அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்தோம்னா அங்கே அதுக்கு அடுத்த வரியும் இப்படி வரும். இந்த மாதிரி இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். இது இப்போ புத்தாண்டில் எல்லோரும் ஒரு ஆர்வ மிகுதியில் உடனடியாக சில இலக்குகளை குறிப்பார்கள். இது இலக்கு என்று சொல்ல முடியாது, அது ரெசல்யூஷன் என்பதற்கு என்ன சொல்லலாம். ஒரு உணர்ச்சி வேகத்தில் உடனடியாக இதை செய்ய வேண்டும், இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பார்கள். ஆனால் அவன் சொல்வது இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், எப்போதுமே வாழ்நாள் முழுக்க காப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். அதுபோல அவனிடம் கேள்வி கேட்பதை விட நம்மளுடைய தமிழ் சொல்கின்ற அந்த முழுமை நிலை அடைவதற்கு கேள்வி ஞானத்தோடு அவன் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவன் இருந்த ஆண்டிலேயே இத்தனை அவன் இருந்தது சில குறைந்த ஆண்டுகள் தான், இன்னும் முழுமையடையாத ஆண்டுகள் என்றாலும் அவனுடைய வாழ்நாள் முழுக்க முழுக்க முழுமையான கவிதைகளை கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறான். அது ஒவ்வொன்றும் நாம் எந்த அளவுக்கு கவிதைகளை எந்த அளவுக்கு நாம் போற்றுகிறோமோ அவனுடைய உரைநடை பகுதி என்பது இன்னும் மேலானவை என்று சொல்வார்கள். அவனுடைய அந்த கதை சொல்கின்ற பாங்கு என்பது இன்னொரு பாங்கு. அதே போல அவன் ஒரு சித்தன். எனக்கு முன் எத்தனையோ சித்தர் இருந்தாரப்பா, நானும் ஒரு சித்தன் என்று சொன்னான். அவனை பற்றி பேசும் பொழுது ஒரு முறை அப்படிதான் பேச ஆரம்பிச்சான். 12 மணி நேரம் பேசுவான். இது போல ஒரு பிறந்த நாள் என்று. ஏனென்றால் பாரதி என்பவன் நமக்கெல்லாம் பெரும் கொடை, ஒரு பெரும் கேள்வி ஞானத்தை எப்போதும் வைத்திருக்கிறான். எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வருகின்ற ஒன்று, மெய் ஞானம் என்பது எப்படி இருக்க வேண்டும்னா, போரினில் நின்றிடும் போதும் உள்ளம் பொங்கல் இல்லாத அமைதி மெய் ஞானம் என்பான். நன்றி. கேள்வி கேட்பதை விட அவருடைய கேள்வி ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம்னு சொன்னீங்க, ரம்யா சொன்னீங்க. அடுத்து இறுதியாக மாறன் அவர்களுக்கு ஒரு கேள்வி. பாரதி இன்று இருந்திருந்தால் என்னவாக இருந்திருப்பார்? ஏதாவது உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கு? என்ன, ஏதோ ஒரு ஆசிரியராகவோ ஏதோ அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பார்? 140 வயதுங்கிறத விட்டுட்டு இன்னைக்கு அவருக்கு 40 வயது இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நன்றி அஜித் அவர்களே, நல்ல கேள்வி. இன்று அவர் இருந்திருந்தால் என்னவாக இருந்திருப்பார்?
அவர் தொடர்ந்து அவருடைய தமிழை தழுவிக்கொண்டுதான் இருந்திருப்பார். அந்த தமிழை வைத்து இன்னும் பல கேள்விகள் கேட்பதற்காக அவர் நிச்சயமாக தனது பத்திரிகை பணியை தொடர்ந்திருப்பார். அநேகமாக ஒரு ஒரு பத்திரிகையாளராகவோ அல்லது நிச்சயம் என்னை பொறுத்தவரை அவர் நிச்சயம் அரசியல்வாதியாக ஆகியிருக்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பத்திரிகையாளராகத்தான் இருந்திருப்பார். ஆனால் பல வினாக்களை எழுப்பியிருப்பார். நிச்சயமாக அவர் அன்றே எல்லா விவரங்கள் குறித்தும் கேள்விகள் எழுப்பியுள்ளார், குரல் கொடுத்துள்ளார். என்றும் சில சமயம் அவர் கோபத்தில் பேசினாலும் ஏற்கனவே எடுத்து காட்டியது போல் தம்பி எரிதலால் எடுத்து வா, அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று அண்ணன் மேலேயே கோபத்துடன் கூறினாலும் எப்பொழுதுமே அவருக்கு இருந்த உற்சாகமும் தொலைநோக்கும் தொடர்ந்திருக்கும். நிச்சயமாக இன்று நாட்டில் நடைபெறும் பிரிவினைகளுக்கும் மதவாத ஒற்றுமையின்மைக்கும் ஓங்கி குரல் கொடுத்திருப்பார். எல்லா மதத்தையும் ஒருங்கே கொண்டு வர அவர் அன்றே பல பாடல்கள் பாடியிருக்கிறார். சக்தியை பற்றி பாடியிருக்கிறார், இயேசுவை பற்றி பாடியிருக்கிறார், நபிகள் நாயகத்தை பற்றி பாடியிருக்கிறார். உலக நாடுகள், உலக அரசியல் அனைத்தையும் கரைத்து குடித்து பாடல்களால் எடுத்துரைத்துள்ளார். ஆகவே அந்த பணியை தொடர்ந்து வேறு விதமாக பாராளுமன்றத்தில் என்ன மாதிரி பணிபுரிகிறீர்கள் என்று பலரும் கேட்கும்படி குரல் எழுப்பி அவர்கள் பண்ணாத காரியங்களையும் பண்ண வேண்டிய காரியங்களையும் விமர்சித்து ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பத்திரிகையாளராக, நாடறியும் பத்திரிகையாளராக இருந்திருப்பார் என்று நான் எண்ணுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. அருமையான புதர். பாரதியின் நினைவு நாளையொட்டி முழுமையாக பாரதியை ஞாபகப்படுத்தி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் நெறியாளர் உங்களிடம் மேடையை ஒப்படைக்கிறேன். நன்றி. நன்றி. உடனடி பேச்சு நெறியாளர் அஜித் அவர்களே, அருமையான கேள்விகள் கேட்டு எல்லோருடைய எண்ணங்களையும் அருமையான சிந்தனையையும் எல்லோரிடமும் கலந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பை அளித்தீர்கள். எல்லோரும் பங்கு கொண்டு நல்ல முறையில் பதிலளித்தார்கள். தற்பொழுது மீண்டும் நேர கணக்கீட்டாளரை அழைப்போம். ஒவ்வொருவருடைய நேரம் குறித்தும் எல்லோரும் தகுதி பெறுகின்றார்களா போட்டிக்கு என்று அவரிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். வித்யாலட்சுமி அவர்களே. நன்றி நெறியாளர் அவர்களே. இன்றைய நேர கணக்கீட்டு அறிக்கை: மோகன்ராஜ் 2 நிமிடங்கள் 9 நொடிகள், பவானி 2 நிமிடங்கள் 50 நொடிகள், ஆனந்த் 2 நிமிடங்கள் 3 நொடிகள், வித்யாலட்சுமி 2 நிமிடங்கள் 14 நொடிகள், மகேந்திரன் 2 நிமிடங்கள் 30 நொடிகள், ஆவுடைமாறன் 2 நிமிடங்கள் 15 நொடிகள். பவானி அவர்கள் மட்டும் அதிக நேரத்தை தாண்டி பேசியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். மற்றவர்கள் அனைவருமே குறிப்பிட்ட நேரத்திற்குள் பேசியிருக்கிறார்கள். மகேந்திரன் சரியாக அந்த 2 நிமிடங்கள் 30 நொடிகளில் சரியாக முடித்திருக்கிறார். முழுமையாக அந்த நேரத்தை பயன்படுத்தியிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. அனைவரையும் எடுத்துக்கொள்ளலாமா என்று அஜித் தலைவர் அவர்களிடம் கேட்போம். ஏனென்றால் நேர காப்பீடு என்பது மிகவும் முக்கியம். நேர காப்பீடு மிகவும் முக்கியம். இன்று ஒரே ஒரு பேச்சாளர் இருந்ததால் நேரம் இருப்பதால் அனைவரையும் தகுதியாக அறிவிக்கலாம். இன்று பேசிய உடனடி பேச்சாளர்களில் சிறந்த பேச்சாளராக கருதும் பேச்சாளரின் பெயரை நீங்கள் அனைவருமே தனிச்செய்தியாக பவானி அவர்களுக்கு அனுப்பவும் விருந்தினரும் தேர்ந்தெடுத்து அனுப்பலாம். நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. நன்றி அஜித் அவர்களே. எல்லோரும் போட்டிக்கு தகுதியானவர்கள் என்று அறிவித்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக பொது மதிப்பீட்டாளரான மோகன்ராஜ் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி நெறியாளர் அவர்களே. முதலில் இன்று மகேந்திரன் அவர்களின் திட்டமிட்ட பேச்சை மதிப்பீடு செய்தமையால் திட்டமிட்ட பேச்சின் மதிப்பீட்டாளராக அவரின் பேச்சை பற்றிய எனது பின்னூட்டத்தை அளிக்க ஆசைப்படுகிறேன்.
இன்று மகேந்திரன் அவர்கள் மௌனம் எனும் இறைமொழி அனுபவம் எனும் அருபெரும் தலைப்பை தேர்ந்தெடுத்திருந்தார். தலைப்பிலிருந்து முழுக்க முழுக்க எதிர்மறை எங்கும் எதிரொலித்ததென்றே சொல்ல வேண்டும். மௌனம் பேசியதே என்பது போல் இருந்தது. உண்மையில் சொல்ல போனால் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு தளங்களில் பல்வேறு தருணங்களில் முழுமையாக வெளிப்பட்டிருந்தது. வித்யாலட்சுமி அவர்கள் சொன்ன குரலை தொடர்ந்து மகேந்திரன் பெரியசாமி அவர்கள் எடுத்த தலைப்பும் அதை ஒட்டியே இருந்தது போல் எனக்கு தோன்றியது. இரைச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது என்கிற அறைகூவல் எனது செவிகளில் இன்னும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நாம் பிறக்கும் போது பல மாதங்கள் சத்தத்திலிருந்து நம்மை சத்தான வகையில், இவை நம்மை தீண்டாத வகையில் தாய் நம்மை பாதுகாத்து வந்திருந்தார். வெளிவந்த நாள் முதல் மீண்டு செல்லும் நாள் வரை இந்த இரைச்சல் நம் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த இரைச்சல் தான் வளர்ச்சி, இந்த இரைச்சல் தான் பரிணாம வளர்ச்சி என்பது போல் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அதை செம்மையாக வெளிப்படுத்தும் வகையில் இரைச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் வேறுபட்டு கொண்டே ஒன்றுபட்டு கொண்டிருக்கிறோம் என்ற எதிர்மறைகள் அவரின் பேச்சு முழுக்க வந்து கொண்டே இருந்தது. 60,000 முதல் 80,000 எண்ணங்கள் முளைக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொன்னார். அதில் கூட துள்ளி வந்தது இன்னொரு தகவல். 80,000 எண்ணங்கள் பெண்களுக்கு இருக்குமாம், 60,000 எண்ணங்கள் ஆண்களுக்கு இருக்குமாம். மௌனம் என்பது இறைமொழி அனுபவம். அது வீட்டுக்குள்ளும் சரி வெளியிலும் சரி, இப்படி பல இடங்களில் இது நமது தனி மனித மேம்பாட்டிற்கும் மிகவும் பயன்படும். திருமணமானவுடன் நீங்கள் மௌனமாக இருக்க ஆரம்பித்து விட்டாலே அந்த மௌன மொழி அத்துணை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது போல் சொல்லியிருந்தார். சப்தமும் மௌனமும் சங்கிலி தொடர்களாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த சங்கிலி தொடர் உடைத்து நீங்கள் மௌனத்தில் மட்டும் ஆழ்ந்திருந்தாலே நீங்கள் அடுத்த நிலைக்கு சென்று விடலாம் என்பது போன்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இன்று மகேந்திரன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் முழுமை பெற வேண்டும் என்றால், நீங்கள் வளர்ச்சி என்று எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அவற்றை தூண்டும் சிந்தனைகளை தகர்த்தெறிந்து விட்டு உங்களுக்குள் ஒரு அமைதியை கொண்டு வந்து விட்டால் நீங்கள் வெற்றி பெற்றதாகவே அர்த்தம் என்று சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து வித்யாலட்சுமி அவர்கள் சும்மா இரு என்ற தகவலை சொல்லியிருந்தார். சும்மா இருப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. மகேந்திரன் அவர்களாவது பேசுவதை நிறுத்தச் சொன்னார். சர்வநாதியும் அடக்கச் சொல்வது சும்மா இருப்பது அது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் அதை நீங்கள் பயிற்சியாக மேற்கொண்டால், முயற்சி செய்து பயிற்சியாக மேற்கொண்டால் வாழ்க்கை வளம் பெறும் என்ற அற்புதமான கருத்தை முன்வைத்திருந்தார். மிக அருமையான பேச்சு. அதில் ஆன்மீகமும் அதிகமாகவே கலந்திருந்தது. அற்புதமான பேச்சை இன்று மகேந்திரன் பெரியசாமி அவர்கள் நம் முன் கொண்டு வந்தார் என்றே சொல்ல வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. இதைத் தொடர்ந்து பொது மதிப்பீட்டிற்குள் சொல்லலாமா அல்லது நேர கணக்கீட்டாளர் நேரத்தை அறிவிக்க வேண்டுமா? நேர கணக்கீட்டாளருக்கு அவருடைய கருத்தை கேட்டுக்கொள்ளலாம். இன்றைய மதிப்பீட்டாளர் மோகன்ராஜ், ஒரே மதிப்பீட்டாளர், முழுமையாக அந்த நேரத்தை பயன்படுத்தி 3 நிமிடங்கள், அந்த 30 நொடிகள் கிடைக்கின்றது அதிகமாக, அதையும் சரியாக பயன்படுத்தி 3 நிமிடம் 30 நொடிகளை மதிப்பீட்டுக்கு பயன்படுத்தி வெற்றி கோப்பையை அவரும் போட்டி இல்லாமலேயே பெற்று செல்கின்றார் என்பதுதான் இன்றைய மதிப்பீட்டிற்கான நேர கணக்கீடு. நன்றி. பொது மதிப்பீட்டை நோக்கி செல்லலாம் மோகன்ராஜ். நன்றி. இன்றைய நிகழ்ச்சி சற்று தாமதமாகவே ஆரம்பித்தது. இனிவரும் கூட்டங்களில் இந்த தாமதம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு வித்யாலட்சுமி தடங்களுக்கு மன்னிக்கவும். செயல்பாட்டாளர்களுடைய அறிக்கைகளை முடித்துவிட்டு நீங்கள் உங்களுடைய பொது மதிப்பீட்டை இறுதியில் கொடுங்கள். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. செம்மையான
இடையூறு என்றே சொல்ல வேண்டும். இன்று இலக்கண ஆசானாக பவானி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அவரே இன்று உபரி சொல் கணக்கீட்டாளராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். ஆதலால் நீங்கள் உங்கள் பின்னூட்டத்தை அளிக்க வாருங்கள் பவானி அவர்கள். நன்றி மோகன்ராஜ் அவர்களே. இன்று இலக்கண ஆசானாக இன்று சிறப்பு சொல் அதை பயன்படுத்தியதில் வித்யாலட்சுமி 3 முறையும், மகேந்திரன் அவர்கள் 1 முறையும், மோகன்ராஜ் அவர்கள் 2 முறையும், ஆவுடைமாறன் அவர்கள் 1 முறையும், அஜித் 1 முறையும், பவானி 1 முறையும் பயன்படுத்தியுள்ளார்கள் முழுமை என்ற வார்த்தையை. உபரி சொல் இன்று அவ்வளவு அதிகமாக இல்லை. மகேந்திரன் 1 முறையும், பவானி 4 முறையும், ஆனந்த் 1 முறையும், அஜித் 1 முறையும் பயன்படுத்தினார்கள். இன்னும் அனைவருடைய வாக்கும் எனக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் அனைவரும் உடனடி பேச்சில் உங்கள் வாக்கை எனக்கு தனி செய்தியாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை பிறகு அறிவிக்கலாமா? நீங்கள் பொது மதிப்பீட்டாளராக அந்த பேச்சை முடித்த பிறகு அறிவிக்கலாமா? பின்னர் அறிவிக்கலாம். இன்னும் வாக்குகள் வந்து சேரவில்லை என்றால் பொறுத்திருந்து தானே ஆக வேண்டும். அனைவரும் தனிச்செய்தியாக இன்றைய உடனடி பேச்சின் சிறந்த பேச்சாளரை தேர்ந்தெடுத்து பவானி அவர்களுக்கு தனிச்செய்தியாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய விருந்தினரும் வாக்குக்கு தகுதி பெறுகிறார் என்று தலைவர் சொல்லியிருந்தார். விருந்தினரும் தனிச்செய்தியாக பவானி அவர்களுக்கு தேர்ந்தெடுத்த பேச்சாளரின் பெயரை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் பொது மதிப்பீட்டிற்கு செல்வோம். முதலில் ஆரம்பித்தது போல் இன்றைய கூட்டம் சில நிமிடங்கள் தாமதமாக ஆரம்பித்ததற்கு காரணம் அதை பதிவு செய்ய ஆட்கள் இல்லாததுதான். இன்னும் நிறைய நபர்கள் அந்த பதிவு செய்வதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வித்யாலட்சுமி அவர்கள் சொல்லியிருந்தார். அடுத்த கூட்டத்தில் அது கடைபிடிக்கப்படும் என்று நம்புகிறேன். கூட்டம் தொடங்கிய பின் முரசு கொட்டியது போல் மிக அருமையான கோர்வையோடு இன்று நிகழ்வு இருந்தது என்றே சொல்ல வேண்டும். இன்றைய சிறப்பு வார்த்தை முழுமை என்று தெரிவதற்கு முன்னாலேயே ஒரு முழுமையான குரலை கொண்டு வந்திருந்தார் வித்யாலட்சுமி அவர்கள். சமநிலையோடு இருப்பதுதான் அறிவு எனும் அற்புத தகவலை வெளிக்கொணர்ந்திருந்தார். அந்த சமநிலைக்குத்தான் அடுத்து வந்த பேச்சாளரும் போராடினார். இன்று வந்த பாரதியின் சிந்தனைகளும் அவரின் தாக்கமும் கூட அது நோக்கி இருந்தது. ஆக இன்று ஒட்டுமொத்தமாகவே முழுமை பொருந்தியதாகவே இருந்தது என்று சொல்ல வேண்டும். மகேந்திரன் அவர்களின் பேச்சை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த ஒட்டுமொத்த முழுமைக்கும் முழுமை சேர்த்ததே அவரின் பேச்சுதான். முரண்பட்டிருந்தாலும் முரண் வார்த்தையில் தான் இருந்தது, அவர் பேசிய தகவலில் இல்லை என்பதால் வாழ்க்கை முழுமையடைய அவர் சொன்ன தகவல்கள் மிக அவசியம். அருமையான பேச்சு. அது பற்றிய தனி மதிப்பீடு ஏற்கனவே வழங்கிவிட்டதால் அடுத்து அஜித் அவர்கள் நடத்திய உடனடி பேச்சு தலைப்புகள் அத்தனையும் பாரதியை நோக்கியே இருந்தது. அருமையான ஒரு தொகுப்பாக அமைந்ததற்கு காரணம் பாரதியை சுற்றி இருந்தது என்றே சொல்ல வேண்டும். பாரதியின் சீற்றமும் பாரதியின் எழுமிகு சிந்தனையும் அனைவரின் செவ்வாய் மலர்ந்து கேட்டது மிக சந்தோஷமாகவே இருந்தது. அந்த தலைப்புக்கு நன்றி அஜித் அவர்களே. முதலில் பவானி அவர்கள் நேரம் சிறிது கடந்திருந்தாலும் கடந்த நேரத்தில் தான் அற்புதமான தகவல்கள் அவரை கடந்து நம்முள் வந்தது என்பதை சொல்ல வேண்டும். 9 வழியில் நுழைந்து பேய்கள் ஆடியது அந்த கடைசி நிமிடங்களில் தான் வந்தது. அவர் நேரத்தை கடந்திருந்தாலும் அந்த நேரத்தில் நம் சிந்தனைகளை கடந்து மனதில் பதியும் அந்த வாசகத்தை சொன்னது அற்புதம். ஆண் வேடம் போடும் போதெல்லாம் பவானி அவர்களை அழைப்பார்கள் என்று சொன்னவுடன் நானும் அவர் பாரதி வேஷம் போட்டதை பற்றித்தான் சொல்ல போகிறார் என்று நினைத்தேன். அது மட்டுமல்லாமல் வேறு பல வேடங்களும் ஆண் வேடம் என்றாலே அவருக்குத்தான் கொடுப்பார் என்று சொல்லியிருந்தார். செந்தமிழ்நாடு போதினிலே என்பதை மாற்றி பாடியது இன்னும் கூட தொடர்ந்து இருக்கலாம், அருமையாகத்தான் இருந்தது.
கூட்டத்தின் முடிவில் இன்னும் நேரம் இருந்தால் அவர் தொடர்ந்து அதை நமக்கு பாடி காட்டுவார் என்று நம்புவோம். மிக அருமையான செய்தியை முத்தாய்ப்பாக சொல்லி முடித்தார். அத்தனை வழிகளில் நுழைந்து பேய்கள் ஆடியதை இரட்டுற மொழிந்த பாரதி வெள்ளையனைத்தான் அதிகம் சொல்லி இருப்பான், நம் உள்ளவனை அதிகம் சொல்லி இருக்க மாட்டான் என்று நம்புகிறேன். அடுத்து விருதகிரி, ஆனந்த் விருதகிரி அவர்கள் முதல் முறை பேசுவது போல் அல்லாமல் தன்னை தாழ்த்தி மிக அருமையான தமிழை உயர்த்தி முடித்து வைத்திருந்தார். எரிதழ் கொண்டு வா என்ற அவரின் கருத்து பல்வேறு வாய்களில் வாய்மொழியப்பட்டது. அத்துணை சுரமிக்க உரமிக்க பாரதியின் வரிகளை கொண்டு வந்திருந்தார். திருவள்ளுவர் அவருக்கு எங்கும் வீதி எங்கும் வள்ளுவர் போற்றப்படுகிறார், பேருந்துகளிலெல்லாம் அவர் பயணிக்கிறார். அப்படி பாரதியும் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தை முன்வைத்திருந்தார். உண்மைதான், தங்கமான கருத்து, உங்கள் ஆதங்கமாக இருந்தாலும். அடுத்து பாரதியே பேச வந்திருந்தார். வித்யாலட்சுமி அவர்களை தான் சொல்கிறேன். எட்டயபுரத்து மகாகவி இவருக்கு எட்டி விட்டாரோ என்னவோ, சொல்லும் தகவல்கள் எல்லாம் தட்டி தட்டி தமிழ் எடுக்கிறது. அருமையான அருமையான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அவை சொன்னதை விட இவர் அதிகமாக தையலை உயர்வு செய் என்று மாற்றி சொல்லியிருக்கிறார். சரியாக தையலை நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லியிருந்தார். தைரியம், மன உறுதி பற்றி சொல்லியிருந்தார். பாரதி என்றாலே தைரியம், பாரதி என்றாலே மன உறுதி. அடுத்த நிமிடம் என்ன நடக்கிறது என்பதை பற்றி கூட நினைக்காதவன் பாரதி. மகேந்திரன் சொன்னது போல் மௌனம் என்பது வாய்மொழியில் மட்டுமல்ல, மெய்மொழியும் இருக்கிறது. அந்த வீதிகளில் நடந்து செல்லும் போது பைத்தியக்காரன் என்று காதுபட சொன்னதை கூட அவன் பொருட்படுத்தவே இல்லை. அத்தகைய முதிர்ச்சி கொண்ட பாரதி அவரின் வார்த்தைகளில் கழல் தெரித்தாலும் நாம் ஒருவர் செய்யும் விஷயத்தை நமக்கு பிடிக்கவில்லை என்றால் நாம் காட்டும் அந்த காழ்ப்புணர்ச்சி அவனிடம் என்றும் இருந்ததில்லை. அநீதிகளை நோக்கிதான் அவன் காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்கிறது. அப்படி தைரியம், மன உறுதி மிகுந்த பாரதியால் மட்டும்தான் அந்த ஏழ்மையிலும் தங்கமான வரிகளை கம்பி கம்பியாக உரித்தெடுக்க முடிந்திருக்கிறது அவனால். நெஞ்சு பொறுக்குதலையே என்று இன்று ஊடக வளர்ச்சியை பார்த்து சொல்லியிருப்பான் என்று மிக அருமையாக வித்யாலட்சுமி அவர்கள் சொல்லியிருந்தார். பார் அதிர் பாரதி, பார் அதிர் பெருங்கவி என்று அவனின் அதிர்ந்த சிந்தனைகளை, அவனின் ஓங்கி உரைத்த சிந்தனைகளை பற்றி மகேந்திரன் அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருந்தார். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம். அவன் விதி செய்தான், அதை எந்நாளும் காத்தான். நாம் விதி செய்வோமா, அதை 5 நாட்கள் காப்போமா என்று தெரியவில்லை. அவனின் உக்கிரமும் அவனது சிந்தனையும் அவன் நேர்கோட்டில் வாழ்ந்தமைக்கான கருத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு சித்தன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த கருத்தையும் மகேந்திரன் முன்வைத்திருந்தார். 12 மணி நேரம் கூட பேசலாம். நீங்கள் அந்த ஆழ்நிலைக்கு போய்விட்டால், மௌனம் உங்களை ஆட்கொண்டு விட்டால் மணி நேரம் எல்லாம் தெரியாது. நீங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம். அது உண்மைதான். தேடி சோறுனதும் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உடன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிழ பருவமீதி பெருங்கூற்றுக்கிறையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என சூழ்நிலைக்கும் அந்த மகாகவிஞன் முண்டாசு கவிஞனின் வார்த்தைகள் கனல் ஒவ்வொரு வார்த்தையிலும் தெரிக்கிறது. அப்படிப்பட்ட கவிஞன் இனி ஒரு முறை பிறப்பது சாத்தியமில்லை. அவனை வாழ வைத்து இன்னும் 140 வருடங்கள் இருந்தாலும் அவனை நம்மோடு வைத்திருந்தால் தமிழ் இன்னும் மேம்பட்டிருக்கும், வளம்பட்டிருக்கும். தவற விட்டு விட்டோம். சமகாலத்தில் நாம் தவறவிடவில்லை என்றாலும் காலம் தவற விட்டு விட்டது என்றே சொல்ல வேண்டும். அடுத்து மாறன் ஐயா அவர்கள் சொன்னார், பாரதி கண்டிப்பாக அரசியல்வாதியாக ஆகியிருக்க மாட்டார், இன்றும் பத்திரிகைகள் தான் நடத்தியிருப்பார். அதுவும் அவர் நடத்தியிருந்தால் பத்திரிகைகள் லாபகரமாக நடத்தப்பட்டிருக்காது. என சிந்தனை செறிவுகள் இருந்திருக்கும், மக்களுக்கு இலவசமாக வழங்கியிருப்பார் என்றே தோன்றுகிறது. நானும் அந்த கருத்துக்கு வழிமொழிகிறேன். இன்னும் பத்திரிகையாளனாகவே இருந்திருப்பான். சொல்வதற்கு இன்னும் நிறைய கருத்துக்கள் இருப்பதால், இணையத்தில் மிக எளிதாக சொல்ல முடியும் என்பதால் இன்னும் பல பத்திரிகைகளை நடத்தி இருப்பார். அயல் நாடுகளெங்கும் அவரின் தமிழ் மொழி ஒலித்திருக்கும் என்பது உண்மைதான். மதத்தை ஒருங்கிணைத்திருப்பான் என்று அருமையான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். மதங்களுக்கெல்லாம் மதம் பிடித்திருக்கிறது, மதம் பிடித்த மதங்களை எல்லாம் ஒருங்கே மதம் பிடித்த யானை கூட அவரை மிதிக்க முடியவில்லை. மதம் பிடித்த மதங்களை கண்டிப்பாக அவன் மிதித்திருப்பான் என்ற கருத்து நானும் வழிமொழிகிறேன். மிக அருமையான கருத்து. இன்று அத்தனை பேச்சுக்களும் முத்தாய்ப்பான பேச்சுக்கள்.
உலகமெங்கும் போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தன் பேனாவாலும் அதன் வார்த்தைகளாலும் அந்த போர்களை முடித்திருப்பான் என்று வித்யாலட்சுமி அவர்கள் சொல்லியிருந்தார். அதுவும் உண்மைதான், அதுவும் நடந்திருக்கும். அதற்கான விஷயங்களையும் தன் பத்திரிகையில் எழுதியிருப்பார். இன்னும் பத்திரிகையாளராகவே இருந்திருப்பார் என்பது உண்மைதான். மிக அருமையான பேச்சுக்கள் அத்தனையுமே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அஜித் அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி மெருகேற்றியே இருந்தது. பாரதியோ பாரதிதாசனோ பல கவிஞர்களை கொண்டு வந்தால் நிகழ்ச்சி ஒவ்வொரு முறையும் மெருகேறும் போல இருக்கிறது. அத்தகைய தலைப்பை தந்த அஜித் அவர்களுக்கும் அருமையான சிந்தனைகளை கொண்டு வந்த இந்த சொல்வேந்தர் மன்ற உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்து இன்றைய உடனடி பேச்சின் வெற்றியாளர் யார் என்று அறிவிக்க பவானி அவர்களை அழைக்கிறேன். மெய்நிகர் மேடை உங்களுடையது பவானி. வணக்கம். நன்றி மோகன்ராஜ் அவர்களே. அனைவருடைய வாக்கும் வந்தாகிவிட்டது. இன்று உடனடி பேச்சில் 2 பேர் ஒரே மதிப்பெண்களை எடுத்து சமநிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் மோகன்ராஜ் மற்றும் ஆனந்த் அவர்கள். விருந்தினராக வந்து சேர்ந்த ஆனந்த் அவர்கள் அதிக மதிப்பீடு பெற்றிருக்கிறது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம். ஆனந்த் அவர்களே, இது உங்களுக்கு ஒரு உற்சாகமாக கூட இருக்கலாம். இதை வைத்து நீங்கள் எங்கள் கூட்டத்தில் சேர்ந்து முதலும் 3வது செவ்வாய்க்கிழமையும் எங்களோடு வந்து சேர்ந்து பாரதியின் கூற்றுப்படி யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்வது போல நாங்கள் அனைவரும் இங்கு நீங்கள் சொல்லும்போது இங்கே எனக்கு ஆங்கில வார்த்தைகள் வரலாம் என்று சொன்னீர்கள். நான் இந்த கூட்டத்துக்கு ஒரு 3 மாதங்கள் ஆகிவிட்டன, 4 மாதங்கள் ஆகிவிட்டன. இன்னும் நான் அந்த ஒரு கடினமாக தான் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் அதை நினைத்து கவலைப்படாமல் தைரியமாக உங்கள் இந்த கூட்டத்தில் சேர்ந்து இந்த ஒரு மணி நேரம் செலவழிப்பதை நாங்கள் தட்டி மாறி பேசினாலும் நாங்கள் ஒரு உற்சாகத்தோடு செய்கிறோம் என்பதற்காக அதை கருதுவீர்கள் என்று நினைக்கிறேன். வெற்றியாளர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி பவானி அவர்களே. வித்யாலட்சுமி அவர்களுக்கு ஒரு கேள்வி. எல்லோரை குறித்தும் ஒரு சிறிய அறிமுக உரை கூறலாம் என்று எண்ணுகிறேன். நாம் தொடரலாமா அல்லது கூட்டத்தை முடித்துவிட்டு அறிமுக உரையை வைத்துக் கொள்ளலாமா? தலைவரிடம் ஒப்படைத்துவிட்டு கூட்டத்தை பதிவை நிறுத்திவிட்டு அதன் பின் நாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நாம் பேசலாம். நன்றி நன்றி. இன்றைய கூட்டம் மிக சிறப்பாக நடந்தது. எல்லோரும் அவர்கள் பங்கீட்டை ஒழுங்காக எடுத்து மிகவும் சிறப்பாக செய்து முடித்தார்கள். மகேந்திரன் அவர்கள் பேச்சும் உடனடி பேச்சில் கேட்கப்பட்ட கேள்விகளும் மிக அருமையாக இருந்தது. எல்லோருக்கும் மறுபடியும் ஒரு முறை நன்றி கூறி மெய்நிகர் மேடையை நமது மன்ற தலைவர் அஜித் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி மாறன் அவர்களே. அருமையாக 111வது கூட்டத்தை நெறியாழ்வை செய்தீர்கள். கூட்டத்தில் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் 23 பேரை வைத்து தொடங்கினோம். இப்போது 6-7 பேர் இருந்தாலும் மன உறுதியோடு நாம் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இத்துடன் இந்த கூட்டத்தை ஒத்தி வைக்கிறேன். அடுத்த கூட்டம். நன்றி. பதிவை நிறுத்திக்கலாம். நீங்களே நிறுத்தி விடுங்கள் பதிவை. பவானி அவர்கள்